ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பாஸ் ஏர்ட்ராப் வந்து இப்போ அவங்களோட ப்ரீ மார்க்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஃபெப்ரவரியில் வந்து நம்ம ஒரு ஃபெப்ரவரி செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் கூட லிஸ்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் அஃபிஷியல் டேட் எதுவும் வரல. ஆனால் ப்ரீ மார்க்கெட் லான்ச் ஆச்சுன்னா கூடிய சீக்கிரம் லிஸ்டிங்கும் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அது அஃபிஷியல் டேட் வருதான்னு. ஸோ நம்ம சேனல் வந்து நேற்று வந்து போஸ்ட் வந்து போட்டிருப்போம். அது என்னென்னா, நீங்கள் வந்து 3 லேக் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வவுச்சராக கன்வெர்ட் பண்ணி செல் பண்ணலான்னு. ஸோ அந்த ப்ரொசீஜர் என்ன, நீங்கள் எப்படி செல் பண்ணலாம், இப்போதைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் வந்து எந்த ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா லிஸ்டிங் வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறது தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேப் சேனல் லிங்க் இருக்குது கைஸ், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் ரீசெண்ட் டைம் நம்ம சேனலில் வந்து எக்கச்சக்க நியூ அட்ரஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கோம். நம்ம டேம் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் அந்த ஏர்ட்ராப்ஸாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் பாஸ் காயினை வவுச்சராக கன்வெர்ட் பண்ணணும்னா வெப்சைட்டில் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டேம் சேனல் வந்து நேற்று வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வெரிஃபை யுவர் செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்புறம் பாஸ் டெலிகிராம் ஆப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ இன் வெப்சைட்னு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோடனே அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல மீட் பாஸ் என்எஃப்டி வவுச்சர் ஃபார் த பாஸ் ப்ரீ மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ முன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட 300K மினிமம் 3 லேக் பாஸ் பாயிண்ட்ஸ் தான் மட்டும் தான் அதை உங்களால் வவுச்சராக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படின்னா உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்க கம்பல்சரி டாஸ்கில் வந்து வரல. மோஸ்ட்லி நீங்கள் வவுச்சராக கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் 3 லேக் பாயிண்ட்ஸ் தேவை. அப்படி வவுச்சராக கன்வெர்ட் பண்ண முடியாதவங்க எனக்கு தெரிஞ்ச லிஸ்டிங் வரைக்கும் வெயிட் பண்ண மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது டாஸ்க்கெல்லாம் விட்டு அதிக பாயிண்ட்ஸ் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணி நீங்கள் அதை வந்து 3 லேக் எடுத்து போயிட்டீங்கன்னா உங்களால் வவுச்சராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்கெல்லாம் போடுற டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து 3 லேக்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ மினிமம் 3 லேக்ஸ் இருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களால் வவுச்சராக கன்வெர்ட் பண்ண முடியும். இல்லைனா கன்வெர்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்கச்சக்க பேர் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் ஓவர் இருக்குது. நம்ம சேனல் வந்து இந்த போஸ்ட் போடும்போது வந்து கன்வெர்ட் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. நான் அப்பயே வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் டிலே ஆனதுனால நான் லைவாக காட்டுறது அதை. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சோனா ஃபேண்டம் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ண உடனே அந்த மின்ட் வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறமா உங்களுக்கு ஒரு $1.5 $2. ஸோ ஒரு $2 to $3 வர்த்தான சோனா வந்து நீங்கள் கேஸ் ஃபீஸ்க்கு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 0.005 சோல் ஒரு ஒரு $1.5 வர்த்தான சோல் வந்து உங்களுக்கு கேஸ் ஃபீஸாக கட் ஆகிற மாதிரி இங்கே போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து என்எஃப்டியாக ரிசீவ் ஆயிரும். ஸோ என்எஃப்டி வச்சு வந்து ரிசீவ் ஆயிரும். நீங்கள் அந்த மின்ட் ஃபீ பே பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்எஃப்டி வச்சு வந்து மின்ட் ஆயிரும். அப்புறமா உங்களுக்கு வந்து உங்களோட வேலெட்டுக்கு வந்து அது வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அப்படி உங்களுக்கு உங்கள்கிட்ட 3 லேக் பாஸ் இல்லைனா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பாஸ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆப்ஷன் வந்து காட்டாது. ஸோ மினிமம் 3 லேக் பாஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட வவுச்சராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கலாம் டெய்லி தான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அது மாதிரி டாஸ்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. டாஸ்க்கெல்லாம் மறக்காமல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். 3 லேக்ஸ்ன்னு யார் யார் ரீச் ஆகலையோ ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊப்ஸ் நீங்கள் மின்ட் பண்ணும்போது எரர் ஆகி உங்களோட பேலன்ஸ் வந்து மைனஸ் ஆகிடுச்சு, ஆனால் வவுச்சர் உங்களுக்கு வரலனா ஸோ அதுக்கு எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க. அப்படி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகி வவுச்சர் வரலனா பாயிண்ட்ஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிருன்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இது வந்து ரேராக தான் நடக்கும். ஸோ இந்த வவுச்சர்லாம் மின்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த ஓவர்லோடு அப்புறமா இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக டைம் தான் நடக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து மின்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மின்ட் வந்து அது அவைலபிள் ஆச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணேன் லைவாக மின்ட் பண்ணுறது எப்படின்னு. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் என்ன இல்லை வவுச்சராக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனாக வரும். ஸோ கன்வெர்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன இல்லை நீங்கள் மின்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணால் போதும் சோனாவில். ஸோ நீங்கள் ஃபேண்டமோ இல்லை சோல்ஃப்ளேர் சோனா ரிலேட்டட் வேலெட் எது வேணால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 0.064 லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸு. அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு $15 இருக்குது. ஸோ இது லான்ச் ஆனப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு $20 கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ லைட்டாக டிக்ரீஸ் ஆகி லைட்டாக ஏறி இருக்குது. அவ்வளோதான், ஒரு $1 or $2 ஏறி இருக்குது. ஸோ நான் வந்து அரௌண்ட் ஒரு $30 எதிர்பார்க்குறேன். ஸோ மினிமம் ஸோ ஒரு பைசே அந்த ரேஞ்சில் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ப்ரைஸ்க்கு அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு 1 பைசானா கொஞ்சம் டீசென்ட் தான். நாட் காயின் டாக்ஸுக்கு அடுத்தது கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஏர்ட்ராப் இது. இப்போ ஆல்ரெடி இருக்க மற்ற ஏர்ட்ராப்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஏதோ பரவாயில்ல.
ஏன்னா இப்போ $5-10 தரத்துக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வர ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ அது கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் லிஸ்டிங் வந்து எப்போ வருதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் வாட்சிங் வீடியோ நண்பா. பாய்.